இந்த ஆளுக்கு வந்து வீடு வாங்குறதுனாலே பிடிக்காது, கார் வாங்குறதுனாலே பிடிக்காது. எனக்கு நான் அந்த மாதிரியே நான் சொல்லலை. எவ்வளோ பெரிய வீடு வேணாலும் வாங்கிங்க, எவ்வளோ பெரிய கார் வேணாலும் வாங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. இது இல்லாமல் நீங்கள் வந்து வீடு கார் வாங்கினீங்கன்னா வாட் இஸ் இம்பார்ட்டன்ட், இப்போ இந்த 5மே இருக்குது அப்படின்னதுன்னா எது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னதுன்னா, என்னை பொறுத்தவரையும் கோல்டுங்கிறது வந்து ஒரு கமாடிட்டியுடைய க்ரோத் வந்து சஸ்டெயின்டு க்ரோத்தாக தான் இருக்குமே ஒழிய 24லேருந்து 30 வரையும் ஹவ் யூ ஆர் பிளானிங் யுவர் எக்ஸ்பென்சஸ், அதுதான் தட் டிட்டர்மின்ஸ் யுவர் ஃபினான்ஷியல் ஃபேட். இன்றைக்கி வந்து கிரிப்டோ கரன்சி அது 1 இயர்லேயே வந்து அது 2 லட்ச ரூபாய் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக் இதெல்லாம் வேண்டாம், நாங்கள் வந்து வி ஆர் நியூஸ் இன். நாளைக்கு உங்கள் ஒய்ஃப் வந்து என்ன சொல்லுவாங்க, என்ன இந்த கார் வாங்கியிருக்கீங்க, இதை விட அந்த இன்னொரு கார் அது மாதிரி வாங்கியிருக்கலாமே அப்படின்னா. வணக்கம் சார். வணக்கம் கேஷவ் சார், நீங்கள் போட்டிருந்த ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய இதில் நான் போய் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க ஆடியன்ஸ் கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு. என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, ஏஜ் வைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ வந்து ஒரு 25, நான் ஃபஸ்ட் வந்து பேசுகிறேன், என்னன்னா 25 to 30, 24 to 30 கூட வச்சுக்கலாம். இவங்களுக்குலாம் என்னென்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சார் இருக்குது, அவங்களாம் எது இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்? ஓகே, இப்போ 24 to 30 அப்படின்னதுன்னா அப்போ தான் ஒருத்தர் வந்து வேலைக்கே சேர்ந்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வேலைக்கு சேர்ந்த உடனே நிறைய பேருடைய எண்ணம் எப்படின்னா, ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு எனக்கு சம்பளம் வந்திருக்கு, ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு 2-3 இயர்ஸ் வந்து ஐ வாண்ட் டு என்ஜாய். நான் வந்து இவ்வளோ நல்லா ஒரு பைக் இல்லை, ஒரு பைக் வாங்கணும், அல்லது ஏற்கனவே பைக் அவங்க அப்பா வாங்கி கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு 2 இயர்ஸில் நான் எப்படியாவது ஒரு காரை வாங்கணும், அல்லது நான் வந்து ஏதாவது ஒரு ட்ரிப்பு எங்கேயாவது நான் போகணும். நாங்கள் லோக்கலில் தானே அது வரையும் ட்ரிப்பெல்லாம் போயிருக்கேன். ஐ வாண்ட் டு கோ அப்ராட். அந்த அப்ராட் ட்ரிப்லாம் எப்படி இருக்குன்னு ஐ வாண்ட் டு இது என்னென்னா, அந்த 24லேருந்து 30 உள்ள ஆளுங்க வந்து அண்ட் மோஸ்ட்லி இந்த 24ல் வந்து எஸ்பெஷலி 24ல் வந்து மேரேஜ் ஆகியிருந்திருக்காது. ஸோ அப்போ என்ன ஆகுன்னா, அவங்களுடைய என்டையர் ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெண்டிங் அது தவிர எதுவுமே கிடையாது. ஓகேயா? இப்போ வந்து ஸ்பெண்டிங் வந்து ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் ஸ்பெண்டிங், பட் அந்த ஸ்பெண்டிங் பண்ணுறதுக்கு நம்மள்கிட்ட மணி இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அதே சமயத்தில் வந்து இன்றைக்கி 24 வயசு, 2-3 இயர்ஸில் வந்து எனக்கு கல்யாணம் ஆக போகுது. கல்யாணம் ஆகும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் எல்லாம் அட்லீஸ்ட் என்ன பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்கீங்க, ஏதாவது வந்துட்டு சொத்து இருக்கா, இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நாட் ஓன்லி ஒரு சேலரி, திஸ் இஸ் ஆல்சோ எக்ஸ்பெக்டட். அப்போ ஆமாம், அப்போ நீங்கள் வந்து இந்த என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னதுன்னா உங்கள்கிட்ட மிஞ்சினது ஒன்லி கடன் மட்டும்தான். அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் 27 வயசில் கல்யாணம் பண்ண முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுடைய ஏஜ் வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும். ஸோ 29-30 அப்படிங்கும்போது இப்போ என்ன ஆகும்னா, மேரேஜில் வந்து நீங்கள் வந்து சரியான ஏஜில் இருக்கீங்க அப்படின்னதுன்னா யூ ஹாவ் சோ மெனி ஆப்ஷன்ஸ். நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்டிஷன் போடுவீங்க. அதே 2-3 வருஷம் ஆச்சுன்னதுன்னா கண்டிஷன்ஸ்லாம் கம்மியாயிடும். பரவாயில்லப்பா, ஏன்னா வயசாகிட்டே இருக்குது, ஏதோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நிலைமைக்கு வந்துடும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து அந்த 24 to 30 வந்து தேவைக்கான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு ஏற்கனவே ஒரு பைக் இருந்ததுன்னா பைக்கே ஓட்டிட்டுருங்க. கார் வந்து உடனே வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு கார் வாங்கியிருக்கீங்கன்னா நாளைக்கு உங்கள் ஒய்ஃப் வந்து என்ன சொல்லுவாங்க, என்ன இந்த கார் வாங்கியிருக்கீங்க, இதை விட அந்த இன்னொரு கார் அது மாதிரி வாங்கியிருக்கலாமே அப்படின்னா, அப்போ திருப்பி அந்த காரை எடுத்துகிட்டு இன்னொரு கார் மாற்ற முடியாது. ஸோ இந்த மாதிரியான செலவுகளில் வந்து அவாய்ட் பண்ணலாம். இன்னொன்று வந்து இந்த ட்ரிப்பெல்லாம் வந்து இப்போ போனால் தான் அப்படிங்கிறது கிடையாது. சில ட்ரிப்பு வந்து நம்ம வந்து வி கேன் போஸ்ட்போன் இட். ஸோ அதே மாதிரி வாங்கியிருக்கோம் மணி, அப்போ வந்து எந்த இடத்துல வந்து அதை வந்து நம்ம முதலீடு பண்ணணும். அதாவது நம்ம வேலை பார்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் வந்து அது வந்து ஒரு ரிசோர்ஸ்னு பேர். அந்த ரிசோர்ஸ் வந்து ப்ராப்பராக டிப்ளாய் பண்ணாதான் அது வந்து ஃப்யூச்சரில் பெருகும். நிறைய பேர் இன்றைக்கி என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, நான் வேலைக்கு போனால் ஒரு சம்பளம் வரும், அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிவிடுவேன். அந்த சம்பளத்தை வந்து நான் ப்ராப்பராக டிப்ளாய் பண்ணி நாளைக்கு என்னுடைய குழந்தையோட எஜுகேஷன், மேரேஜ், ரிட்டையர்மெண்ட்டுக்கெல்லாம் பெரிய தொகை தேவைப்படுது அப்படிங்கும்போது இதை ப்ராப்பராக டிப்ளாய் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இல்லை. அதனால என்ன நடக்குதுன்னா, இவங்க வந்து வேலைக்கு சேர்ந்தவொடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் பிளான் வாங்க வேண்டியது, அல்லது எல்லாரும் கோல்டு வாங்குறாங்க, அல்லது நான் கோல்டு வாங்குறது. அதுக்கப்புறமா இல்லை இன்னைக்கு வந்து கிரிப்டோ கரன்சி, என் ஃப்ரெண்டு வந்து வெறும் 50,000 தான் இன்வெஸ்ட் பண்ணா, அது 1 இயர்லேயே வந்து அது 2 லட்ச ரூபாய் ஆயிடுச்சு, நாங்கள் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக் இதெல்லாம் வேண்டாம், நாங்கள் வந்து வி ஆர் நியூஸ் இன், நாங்கள் வந்து டைரெக்டாக வந்து கிரிப்டோலேயே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம்
அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. ஸோ இந்த 24 to 30 வந்து அதுதான் பேஸ். ஸோ நம்ம அதாவது அஸ்திவாரம் இருக்கு இல்லையா, அந்த அஸ்திவாரங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 24லேருந்து 30 வரையும் ஹவ் யூ ஆர் பிளானிங் யுவர் எக்ஸ்பென்சஸ், அதுதான் தட் டிட்டர்மின்ஸ் யுவர் ஃபினான்ஷியல் ஃபேட். நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இதில் மிஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் பேரண்ட்ஸுக்கும் வந்து என்னென்னா இதை பற்றி பெருசாக தெரியாததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓகே பையன் சம்பாதிக்கிறான் அவன் செலவு பண்ணிட்டு போட்டுமே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் விட்டுடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி பெருசாக தெரியல. அண்டு இதை பற்றி நம்ம சொன்னோன்னா இந்த காலத்து ஜென்ரேஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா பெரியவங்க சொல்கிறது யாரையுமே கேட்குறதே கிடையாது. நான் எல்லாத்தையும் கேட்கணும்னு சொல்லலை, பட் எது சொன்னாலும் ஓகேப்பா வி நோ எவ்ரிதிங், உங்களுக்குலாம் அதெல்லாம் தெரியாது அப்படின்னு டக்குன்னு வாயை மூடிடுறாங்க. அப்புறம் அவங்களும் என்ன பண்ணுறாங்க, சரிப்பா நம்ம காலம் வேறு அவங்க காலம் வேறு அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறாங்க. ஸோ 24 to 30 வந்து நீங்கள் கூடுமான வரையும் தேவைக்கான செலவை மட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னதுன்னா யூ ஆர் பில்டிங் அ பேஸ் ஃபார் யுவர் ஃபேமிலி டு ஹாவ் அ பெட்டர் லைஃப் ஃபார் த நெக்ஸ்ட்டு another 30 years. சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி நம்ம வந்து 25 to 30 என்னென்ன பண்ணணும் அப்படின்றத சொன்னீங்க. இப்போ நீங்கள் சம்பளம் வாங்குறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பென்சஸை நீங்கள் கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே உங்கள் லைஃப் அதாவது அடுத்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிற ஒரு 50 இயர்ஸாக இருக்கட்டும் 60 இயர்ஸாக இருக்கட்டும் நல்லா வாழலாம்னு சொன்னீங்க. இப்போ எனக்கு என்னென்னா இந்த 25 to 30 இருக்கவங்கள்ட்ட என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதாவது இப்போது நம்ம ஒரு எஸ்ஐபி போடுறதா இருக்கட்டும் இல்லை ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் எதை கன்சிடர் பண்ணுவீங்க? இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி. ஏன்னா இப்போ ஸ்டாக்ஸ்ன்னு வச்சுங்க, ஸ்டாக்ஸுக்கு வந்து நிறைய பணம் தேவை. இப்போ ஒரு ஸ்டாக்கே வந்து பார்த்தோன்னா இப்போ நீங்கள் ரிலையன்ஸ் ஸ்டாக் வாங்கினீங்கன்னா 3000 ரூபாய், ஒரு எம்ஆர்எஃப் வாங்கினா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே. வேற மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கும்போது ஈவன் நீங்கள் வந்து ஒரு 1000 rupees கூட வாங்கலாம். இட்ஸ் அ போர்ட்ஃபோலியோ விச் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ். ஸோ இனிஷியல் பீரியடில் பணம் நம்மள்ட்ட அதிகமாக இல்லாதனால மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி வந்து வில் பி த பெட்டர் ரூட். ஸோ 30 வயசுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் நல்ல பெரிய அமௌண்ட்டாக இதில் க்ரோ ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ அவங்க ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸுக்கு வந்து மூவ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஐபி இன் மியூச்சுவல் ஃபண்ட் வில் பி த பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ தட் வந்து அதாவது ரொம்ப ஹை ரிஸ்கியாக இருக்கக்கூடிய கிரிப்டோக்கும் போல, அதே சமயத்தில் ரொம்ப சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு எஃப்டிக்கோ ஒரு கோல்டுக்கோவும் போல. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் வில் பி த குட் பிளாட்ஃபார்ம்.